தென்மேற்கு பருவமழை ஒரு வழியாக விடைபெற்று விட்டது. வடகிழக்கு பருவமழைக்கான காலம் தொடங்கப் போகிறது. ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் இடையிலான காலகட்டம் மலையடிவாரங்களில், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்களிலேயே இருக்க முடியல. வெயில் படுபயங்கரமான வெயில் அடிக்கும். நேற்றுக்கு செங்கோட்டையில் மதியம் ஒரு மணி அளவில் அடித்த வெயில் எனக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்தது. பயங்கரமாக அடிக்குது வெயில். எங்கேருந்து இந்த வெயில் வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அப்போ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறதோ, நம்ம பூமியை அந்த அளவிற்கு நாசம் செய்து இதை பெரிய வெப்பமண்டல பகுதியாக ஒட்டுமொத்தமாக மாற்றிட்டோம். இந்த வெயில் இங்கே செங்கோட்டையில் மட்டும் அடிக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்களில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பித்து அங்கே நர்மதை தபதி நதிக்கரையினுடைய தெற்கு முகத்துவாரம் வரைக்கும் இந்த வெயில் இருக்குது. ஒரு பக்கத்தில் பார்த்தா பாம்பேல மழை அடித்து கொட்டுது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெயிலை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்கள் சந்திக்கு அப்படின்ட்டு இயல்புக்கு மீறிய ஒரு காலநிலை. திடீர்னு பார்த்தா மேக வெடிப்பு. இமாச்சலில் ஒரு பெரிய வெள்ளம் வருது. காஷ்மீர் உத்தரகாண்டில் ஒரு மிகப்பெரிய மேக வெடிப்புல தண்ணி அள்ளிட்டு வந்து கொண்டு போகுது. 50-60ன்னு என்ன செய்யுது, மனிதர் கூட்டத்தை அள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. இயற்கையை எந்த அளவிற்கு நாம் ஒழித்து நாசம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு அது நம்மை பழி வாங்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கு. அதான் உண்மை. மனிதன் தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காக என்ன செய்யறான், எல்லாத்தையும் ஒன்னொன்னா கை வச்சு கடைசியில் என்ன செஞ்சிட்டான், இந்த பூமி பந்தில் எதுவெல்லாம் இயற்கை கொடுத்த வளங்களாக இருந்ததோ அத்தனையிலையும் கை வச்சு என்ன செய்தான், தன்னுடைய வாழ்க்கைக்காக இயற்கையை ஒரு பகுதியை அழித்து இன்னைக்கு என்ன செய்யுது, வெப்பம் தகிக்குது. இருசக்கர வாகனத்தில் போகும்போது பாதத்தில் வெயில் படும். பாதத்தில்னா முன் பாதத்தில் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த முன் பாதம் என்ன செய்யும், சூடாகும். எங்கே, சென்னையில் 20 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையிலிருந்து தென்காசிக்கு பைக் ஓட்டும்போது என்ன செய்யுது, அந்த பாதம் சூடாகுதுன்னா அப்போ தான் நான் உணர்றேன், இந்த வெப்பத்தினுடைய தன்மையை உணர்றேன். படுபயங்கரமான வெப்பம் பதிவாகிறது மலையடிவாரங்களிலே. இந்த வெப்பம் கம்பத்தில் இருக்குது, கூடலூரில் இருக்குது, தேனி படுபயங்கரமாக இருக்குது. உத்தமபாளையம் இயல்பாக காற்று வரக்கூடிய பகுதி, அங்கே அது மாதிரி. சின்னமனூர் கடும் வெயில். இந்த வெயில் ஏன் இப்படி அடிக்கணும்? இதை சரி செய்வதற்கு வழிகள் இல்லையா? தேடிக்கிட்டு இருக்கிறோம். இதை சரி செய்ய வழியே இல்லையா? வருடத்தில் 9 மாதங்கள் மழை பெய்த செங்கோட்டையினுடைய இன்றைய நிலை இப்படி பரிதாபகரமாக மாறிவிட்டதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நேற்றைக்கு முன்தினம் முதுவாக்குடிக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 1800 MSN கடல் மட்டத்திலிருந்து 1800 அடி உயரம்